அனைத்து சிவபக்தர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் காயத்ரி சரவணன். ஓம் நம சிவாயா. இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கனவு இருக்கும். நம்மளும் ஒரு சொந்தமாக வீடு கட்டி அந்த சொந்த வீட்டில் நம்ம குடும்பத்தோடு வாழணும்னு ஒரு ஆசை இருக்கும், ஒரு கனவு இருக்கும். நம்ம வீடு இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி கட்டணும்னு ஒரு ஆசை இருக்கும். நம்ம வாடகை வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே ஒரு கனவு. நம்ம சொந்த வீடுங்கிறது ஒரு பெரிய கனவு. அந்த சொந்த வீடை நம்ம கட்டி அந்த சொந்த வீட்டில் வாழ்றதுக்கான ஒரு வழி தான் மேனிஃபெஸ்டேஷன். நம்ம மேனிஃபெஸ்டேஷன் செய்கிறது மூலமாக எப்படி நம்ம கனவை அடைய முடியும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இடையில ஸ்கிப் பண்ணாலும் புரியாது. ஏன்னா நம்ம மேனிஃபெஸ்டேஷன்னா நம்ம நம்ம என்ன நினைக்கிறோமோ, என்ன வேணுமோ அது நடந்த மாதிரி நினச்சி கனவு காண்றது. ஓகே, அப்போ நம்ம வீடு கட்டிட்டோம், அந்த வீட்டில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கனவு காண்றது மட்டும் இல்லை. அது எப்படி பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் அதில் சொல்கிறேன். அது மாதிரி ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நீங்களும் ஒரு சொந்தமாக வீடு வாங்கலாம், வாங்கிய சொந்த வீட்டில் வாழலாம். அது என்னன்னு பார்ப்போம். அது எப்படி எந்த நேரத்தில் பண்ணால் அது பவர்ஃபுல்லு, அது எப்படி பண்ணணும், எப்படி நினைக்கணுங்கிறத பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு புரியும். ஓகேவா? வீடு சொந்தமாக வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மேனிஃபெஸ்டேஷன்னா என்னென்னா, நமக்கு என்ன வேணுமோ அதை நடந்த மாதிரி நினச்சி நம்ம கற்பனை பண்ணி பார்க்குறது. இதுக்கு கற்பனை பண்ணுறது ரொம்ப முக்கியம், கனவு காண்றது ரொம்ப முக்கியம். இப்போ நமக்கு ஒரு வீடு வேணும். இப்போ எல்லாருமே நம்ம வீடுங்கிறது இம்பார்ட்டன்ட். அந்த வீட்டுக்காண்டி தான் நம்ம நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்காதா அப்படின்னு பல நாள் கனவாக இருக்கும் நமக்கு. இப்போ அந்த வீடு வாங்கணும்னா என்ன செய்யணும், எப்படி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு என்னன்னா உகந்த நேரம், கரெக்டான உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா காலையில் எந்திரிக்கிறப்ப. இப்போ பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க, அது பெஸ்ட்டு டைமு. ஆனால் அது முடியாடி கூட முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 o'clock, காலையில் ஒரு 5 o'clock எந்திரிச்சுங்க. எந்திரிச்ச உடனே அந்த அந்த காலையில் எந்திரிக்க டைமாக இருக்கும். இல்லை நான் முடியலைன்னா நைட்டு நீங்கள் தூங்க போகிற டைம், அந்த நல்லா தூக்கம் வருங்களா அந்த டைம். இந்த டயத்தில் தான் நம்ம மனம் அமைதியாக இருக்கும். ஏன் இந்த டைம் அப்படின்னா, நம்ம அந்த நேரத்தில் மனம் அமைதியாக இருக்கும். மற்ற நேரத்தில் சொன்னோம்னா, மற்ற நேரத்தில் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணோம்னா நம்ம விழிப்பு மனம் இருக்கும், அது நம்மளை பண்ண விடாது. நம்ம எல்லாமே ஒரு தடையாகவே நமக்கு அமையும். நம்ம என்ன தான் சொல்லணும், இப்போ ஒரு வீடு வாங்கணும், இந்த இவ்வளோ ரூபாய்க்கு ஒரு கோடி மதிப்புள்ள சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும், பிரமாண்டமான வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சோம்னா, அப்போ நம்ம விழிப்பு மனம் நான் தடுக்கும். அது எப்படி முடியும், உனக்கே நீயே வாடகை வீட்டில் இருக்க, அதெல்லாம் உன்னால் முடியுமா அப்படின்னு அது சொல்லும். ஓகேவா? சொல்ல நமக்கு தடுக்கணும், மைண்டே தடுக்கும். நம்ம அவங்க கையிலே காசு இல்லை, எப்படி வீடு அவ்வளோ இதுக்கு வாங்க முடியுமா, இப்போ இருக்க ரேட் என்ன ஆகுறது, ஒவ்வொரு இடமும் என்ன இடம் என்ன ரேட்டு, வீடு எப்படி கட்ட முடியும், அதெல்லாம் முடியாது, உன்னால் முடியாது அப்படிங்கிறத தடுக்கும். அப்போ நம்ம அப்போ அது இந்த கான்சியஸ் மைண்ட்லேருந்து நம்ம விலக்கி நம்ம சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ளே நம்ம போகணும். அதாவது நம்ம மைண்டு ரிலாக்ஸாக இருக்கணும். ரிலாக்ஸாக இருக்கிறப்ப, மனம் அமைதியாக இருக்கிறப்ப நமக்கும் அந்த கடவுளுக்கும் இப்போ சயின்ஸ் ரீதியாக பார்த்தோம்னா சப்கான்ஷியஸ் மைண்டு அந்த மாதிரி சொல்லுவோம். நம்ம பிரிச்சுவல் லைனில் இதை பார்த்தோம்னா நம்ம நம்மளுக்கும் அந்த கடவுளுக்கும் ஒரு இணைப்பு அப்போ தான் கிளியராக இருக்கும். அப்போ அந்த டயத்தில் தான் மனம் கடவுள் நம்ம கூட தான் இருக்காது. ஆனால் மற்ற ப்ராப்ளம் நம்ம மைண்டில் மற்ற ப்ராப்ளம், மற்ற பிரச்சனை, நெகட்டிவ் தாட்ஸ், இந்த மாதிரி பல இது இருக்கனால நமக்கும் அந்த கடவுளுக்கும் இருக்க கனெக்ஷன் கட்டாக இருக்குது. ஸோ நம்ம மைண்டு அமைதியாக ரிலாக்ஸாக இருக்கிறப்ப தான் நம்மளுக்கும் இந்த கடவுளுக்கும் கனெக்ஷன் அதிகரிக்கும். அப்போ தான் நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்கும். கடவுளும் நமக்கு தேவையானது இதை கொடுப்பாரு எல்லாமே. இப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம காலையில் டைம் பெஸ்ட்டான டைம், காலையில் டைம் எடுத்துக்குவோம். 5 மணிக்கு 5 மணி கூட எழுந்திரிச்சுக்குங்க. இல்லை நைட்டு தூங்க போகிறதுனால எழுந்திரிச்சுங்க. ஓகே, அந்த டைம் எடுத்துக்கலாம். இல்லைன்னா மெடிடேஷனுங்கிறது பெஸ்ட்டு. நம்ம மெடிடேஷன் பண்ணுறப்ப நம்ம தியானம் பண்ணுறப்ப அப்படியே ஆழ்ந்து அப்படியே நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போயிடும். அதாவது ஆல்ஃபா நிலைக்கு போயிடும். அப்படியே அந்த சிவமயமாக மாதிரி அப்படியே உணர்ந்து இருப்போம். அந்த டயத்தில் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறப்ப நம்ம நினச்சது எல்லாமே நடக்கும். ஓகே, கடவுள்கிட்ட அப்படியே ஐக்கியமாகி அப்படியே இருப்போம். நம்ம மெடிடேஷன் பண்ணுறப்ப, தியானம் பண்ணுறப்ப அந்த நேரத்தில் எல்லா பவர்ஸும் நமக்கு கிடச்சிருக்கும். அந்த நேரத்தில் நம்ம
இது பண்ணுறப்ப மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறப்ப நமக்கு எல்லாமே கிடைக்கும். அது மெடிடேஷன் பற்றி நம்ம அடுத்த வீடியோ போடலாம். இப்போ வந்து நம்ம அதில் மெடிடேஷன் தெரிஞ்சவங்க பண்ணுங்க. இல்லைன்னா ஒன்றும் இல்லை, காலையில் எந்திரிச்சு 5 மணிக்கு எந்திரிங்க. எந்திரிச்சு மூச்சு பயிற்சி செய்யுங்க. மூச்சை மெதுவாக இழுத்து மெதுவாக விடுங்க ஒரு 10 டைம்ஸ். ஏன்னா உங்கள் மனம் வந்து அமைதியாக இருக்கும். அந்த நேரத்தில் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. உங்கள் மனம் வந்து அமைதியாக இருக்கும். முதுகு தண்டு நேராக வச்சுக்கோங்க, நேராக உட்காந்துக்குங்க. உங்களுக்கு கண்களை மூடிட்டு இப்போ வந்து நீங்கள் எப்படி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அது கற்பனை பண்ணணும். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சொந்தமாக ஒரு வீடு வேணும் அப்படின்னா, எந்த இடத்துல நீங்கள் வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க? இப்போ சென்னைனா சென்னையில் வாங்க நினைக்கிறீங்களா? இல்லை மதுரைனா மதுரையில் வாங்க நினைக்கிறீங்களா? உங்களுக்கு எந்த பிளேஸில் வாங்க நினைக்கிறீங்களோ அதை டிசைட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நம்ம டிசைட் பண்ணிக்கணும். அந்த இடத்துல ஒரு பெரிய வீடு, பிரம்மாண்டமான வீடு நீங்கள் இருக்குங்க. அந்த வீட்டுக்கு நீங்கள் ஒவ்வொன்றையும் என்ஜாய் பண்ண, அந்த இதை வந்து ஒவ்வொன்றையும் நீங்கள் ஃபீல் பண்ணணும். அந்த இதை வந்து என்ஜாய் பண்ணணும். ஹாப்பியாக ஃபீல் பண்ணணும். ஓகேவா? இப்போ அந்த வீடு ஒரு பிரமாண்டமான ஒரு வீடு கட்டிட்டீங்க. அந்த வீட்டுக்குள்ளே சுற்றி காம்பவுண்ட் சுவர், அந்த வீட்டுக்குள்ளே சுற்றி ஒரு தோட்டம், பூரா ஆர்கானிக், பூரா தோட்டம், பழங்கள், காய்கறிகள், பூக்களுக்கு ஒரு நல்ல ஒரு கார்டன், சூப்பரான ஒரு கார்டன் சுற்றி இருக்குது. அப்புறம் வீட்டுக்குள்ளே போகிறீங்க. வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் பண்ண பெரிய ஹாலு. அப்போ அந்த ஹாலில் வந்து ஹோம் தியேட்டர் இருக்குது. அந்த ஹோம் தியேட்டர் அது ஏற்றாப்புல நல்ல சோபாலாம் போட்டுங்க. அதில் உட்காந்து உங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து நீங்கள் அப்படியே என்ஜாய் பண்ணி படம் எல்லாம் பார்க்குறீங்க. ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறீங்க. அந்த நேரத்தில் அந்த அப்படியே ஃபீல் பண்ணணும். அந்த உணர்வை வந்து அப்படியே கொண்டு வரணும். அதில் உட்காந்து ஃபீல் பண்ணுறீங்க. உங்கள் வீடு, நீங்கள் எதிர்பார்த்த வீடு, ட்ரீம் ஹவுஸ், அதில் அந்த ஒரு பெரிய ஹோம் தியேட்டர், அதில் வந்து நீங்கள் வந்து உட்காந்து உங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து என்ஜாய் பண்ணுறீங்க, படம் பார்க்குறீங்க. அப்போ ஒவ்வொன்றும் நீங்கள் அப்படி இந்த மாதிரி கற்பனை பண்ணி பார்க்கணும். அப்போ வீட்டுக்கு என்ன கலர் அடிக்கலாம், வீட்டுக்கு வெளியே என்ன கலர் அடிக்கிறோம், அது உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன கலர் அடிக்கலாம் அப்படின்னு நான் யோசித்து பார்க்கணும். ஹாலுக்கு என்ன கலர் அடிக்கலாம், பெட்ரூம்க்கு என்ன கலர் அடிக்கலாம், கிச்சனுக்கு என்ன கலர் அடிக்கலாம், அது மாதிரி நினச்சி பாருங்கள். அப்புறம் கிச்சன், நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்கள் கிச்சன் எப்படி இருக்கணுமோ அந்த ஆசைப்பட்ட மாதிரி அந்த கிச்சன் இருக்குது. அந்த கிச்சன் ஒவ்வொன்றையும் ரசித்து பாருங்கள். தண்ணி வசதி நல்லா வருது, தண்ணி பைப்பை திரும்பி பார்க்குறீங்க, தண்ணி நல்லா வருது, எல்லாமே வழங்குறீங்க. அந்த மாதிரி நினச்சி பாருங்கள். அப்படி எத்தனை ரூம்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் எத்தனை ரூம்ஸ் இருக்கணும் அப்படின்னு பாருங்கள். அப்புறம் சாமி ரூம் எப்படி இருக்கணும், நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி அந்த சாமி உள்ளுக்க போய் பாருங்கள். சாமி கும்பிட்றீங்க, சாமி ரூம் எப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு நினச்சி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து மெடிடேஷன் ரூம் எப்படி இருக்கணும்னு பாருங்கள். அப்புறம் உங்கள் குழந்தைகளுக்கு தகுந்தாப்புல ரூம்பு, இந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொன்றையும் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இருக்கிற மாதிரி, மாடிப்படி இருக்க மாதிரி, அந்த மாதிரி நினச்சி பாருங்கள். எப்படி எத்தனை 2 மாடி இருக்க மாதிரி வீடு கட்டுறீங்களா, இப்படி அந்த மாதிரி உள்ளுக்கு ஒவ்வொன்றையும் நினச்சி பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நினச்சி பாருங்கள். ஒவ்வொரு ரூம்லையும் என்ன கலர் அடிக்கிறீங்க அப்படின்னு நினச்சி பாருங்கள். நீங்கள் அந்த ஒவ்வொரு ரூமுக்குள்ளேயும் போகிறப்போ ஒவ்வொரு அப்படியே என்ஜாய் பண்ணி பார்க்குறீங்க. உங்கள் வீடு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி கட்டியிருக்கீங்க, எல்லாமே இருக்குது. ஓகே, அப்புறமா என்ஜாய் பண்ணி பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் உங்கள் ஃபேமிலி இருக்கவங்க அந்த வீட்டை வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. உங்கள் அம்மா அப்பாவோ, இல்லை உங்கள் ஹஸ்பண்டோ, உங்கள் மனைவியோ, இல்லை உங்கள் குழந்தைகளோ அந்த வீட்டை வந்து எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க, அந்த வீட்டில் எப்படி ஓடி ஆடி விளையாடுறாங்க குழந்தைகள். உங்கள் குழந்தைகளுக்கு இந்த ஸ்டடி ரூம்பு, இந்த குழந்தைங்க அந்த வீட்டில் அப்படியே என்ஜாய் பண்ணி இருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரூம்பு கட்டி கொடுத்துருக்கீங்க. அந்த மாதிரி உங்கள் ஆசைகள் எல்லாமே அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு ஒவ்வொன்றையும் ரசித்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து அந்த வீட்டில் நீங்கள் வாழ்கிறீங்க. நீங்கள் ஆசைப்பட்ட வீடு, ஆசைப்பட்ட இதில் கட்டியிருக்கீங்க. ஒவ்வொன்றையும் இந்த இடத்துல செல்ஃப் வைக்கணும், இந்த இடத்துல சாமி ரூம் வைக்கணும், இந்த இடத்துல இந்த கலர் அடிக்கணும், நம்ம ட்ரீம் ஹவுஸ் இந்த கலர் அடிக்கணும், இந்த இந்த ஸ்டடி ரூம்பு, அப்படி மாதிரி ஒவ்வொன்றையும் பார்த்து அப்படியே கட்டுங்க. இப்போ பார்த்து இருக்க மாதிரி வெளியே பால்கனி இருக்கப்போ கண்ணாடி கிளாஸ் போட்டு அந்த மாதிரி வீடு இருக்கணும், ஒரு ஊஞ்சல் இருக்கணும். இந்த மாதிரி எப்படி உங்களுக்கு ஆசையோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நினச்சி பாருங்கள். அந்த வீடு ஒவ்வொன்றும் கற்பனை பண்ணி பாருங்கள். அந்த வீட்டில் நீங்கள் வாழ்றீங்க, உங்கள் ஃபேமிலியோடு ஹாப்பியாக வாழ்றீங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தவங்களும் என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த வீட்டில் அப்படியே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அப்படியே திருப்தியாக கிடச்சிருச்சு, எல்லாமே கிடச்சிருச்சு. அப்படியே அந்த மாதிரி நினச்சி பாருங்கள். வெளியே கார் பார்க்கிங் இருக்குது, நீங்கள் ஆசைப்பட்ட கார் இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொரு மூமெண்ட்டு என்ன கலரில் வீடு இருக்கணும், எப்படி இருக்கணும், இதாகணும்னு ஒவ்வொன்றையும் நினச்சி பார்த்து அந்த வீட்டில் நீங்கள் வாழ்கிற மாதிரி நினச்சி பாருங்கள். இப்படி நினச்சி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம நினைக்கிறப்ப டக்குன்னு கற்பனைகள் வராது, இப்படிதான் அப்படின்னா. அப்போ போக ஒவ்வொன்றா நினச்சிப்பாங்க. அமைதியாக ஒரு நேரத்தில் இருக்கப்ப எழுதி பாருங்கள், நம்ம வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். ஏன்னா அப்போ தான் நம்ம கற்பனை பண்ணுறதுக்கு இதாகும். இந்த மாதிரி நம்ம வீடு இருக்கணும், என்ன கலர் அடிக்கலாம், செய்யலாம், வெளியில் என்ன கலர் அடிக்கலாம், உள்ளுக்கு இப்போ வீடு கட்ட போகிறீங்க, ஒரு பிளான் போட்டீங்க. அப்போ உங்கள் என்ன கலர் அடிக்கலாம், முன்னாடி இப்படி இருக்கணும், அங்கே இருக்கணும் அப்படின்னு எல்லாமே பிளான் பண்ணுங்கள்.
பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து நீங்கள் வந்து இந்த கற்பனை பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எடுத்தோடனே கற்பனை பண்ணால் முடியாது, அது கஷ்டம், டக்குன்னு வராது, கற்பனை வராது. எடுத்தோடனே நம்ம கற்பனை உலகத்துக்குள்ளே போக முடியாது, இதாக முடியாது. அப்போ நீங்கள் முதையே ஒரு பிளான் போங்க. அவங்க கனவு வந்து வீடு கட்டணும், சொந்தமாக வீடு கட்டணும். அப்போ எப்படி இப்படிலாம் இருக்கணும்னு ஒரு இது இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க இந்த கதையில். அப்போ அந்த மாதிரி வேணும்னா ஒரு பிக்சர் கூட பார்த்துக்கங்க. நீங்கள் ஒரு கூகுளில் போட்டிங்கன்னா ஒரு பிக்சர்லாம் வரும். அந்த மாதிரி இந்த மாதிரி வீடு இருக்கணும் அப்படின்னு பதியும் அது. அப்போ அதே மாதிரி வீடு கட்டுறோம், இப்போ வரும், இந்த கலரில் அடிக்கணும் பெயிண்ட்டு, அந்த மாதிரி எல்லாமே நினச்சி பாருங்கள். இப்போ டெய்லியும் நினச்சி பாருங்கள். டெய்லி இப்படி நினச்சி பார்க்க கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நீங்களும் சொந்தமாக ஒரு வீடு கட்டுவீங்க. அந்த கடவுள் அப்பா சிவப்பா வந்து உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வீடை, உங்கள் கனவு இல்லத்தை உங்களுக்கு கொடுப்பாரு. இல்லை, நீங்கள் சொந்த வீட்டில் உங்கள் ஃபேமிலியோட சந்தோஷமாக வாழ்வீங்க. கண்டிப்பாக உங்கள் ஆசை நிறைவேறும். இது மாதிரி டெய்லியும் நீங்கள் பண்ணணும். அப்போ எல்லாம் வீடு எல்லாம் இந்த கற்பனை பண்ணி முடிச்சுட்டு இந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். இது அருமையான இந்த ஆசைப்பட்ட மாதிரி கனவு இல்லம், என் ட்ரீம் ஹவுஸ் எனக்கு அருமையான இந்த வீடை கட்டி கொடுத்ததுக்காக நன்றிப்பா, நன்றி அப்படின்னு கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நல்லதே நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.